வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுற டேட்டா அப்பெல்லாம் எப்படி ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது, அதாவது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் டேஷ்போர்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அந்த டேஷ்போர்டில் நமக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், லாகின் பேஜ், ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பேஜஸில் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இதில் ரெஜிஸ்டர் பேஜ் தான் நம்ம கால் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து கோடை கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறோம். எப்படின்னா, நம்ம ஒரு டெம்ப்ளேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அதாவது ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒரு பேஜ் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதை வந்து index.html இந்த ஃபைலில் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதை கொண்டு வரதுக்கு முன்னாடி பூட்ஸ்ட்ராப்போட ஒரு சின்ன லேஅவுட் வந்து இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பூட்ஸ்ட்ராப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிஷன் அப்படிங்கிறது ஒன்று பிரிப்பாங்க. இந்த டிவிஷனை கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு 2 விதமாக பிரிப்பாங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிவிஷன் கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வெப் டிசைனிங்கில் வந்து ஒரு லேஅவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்போம். லேஅவுட் டிசைனிங் அதில் வந்து ஒரு ரேப்பர் டிசைன் பண்ணியிருப்போம். அதுதான் கண்டெய்னர். ஃபுல் வித்தாக இருக்கணும் அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இன்னும் ஒரு டிவிஷன், இது ஒரு ரேப்பர் கிளாஸ் மாதிரி வச்சுக்குவோம். இது ஒரு ரேப்பர். ஸோ இந்த ரேப்பருக்குள்ளே இது வந்து என்னுடைய ஹெட்டர். ஸோ இந்த ஹெட்டர் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ், அதாவது ரோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா கிளாஸ். இது இன்னும் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்போட சின்ன டெம்ப்ளேட்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு எடுத்து ஈஸியாக பேஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன டெம்ப்ளேட்ஸ் இருந்ததுன்னா பார்த்து எடுத்து தரேன். இந்த பூட்ஸ்ட்ராப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிவிஷன் கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர்னால் சென்டர் பேஜ். இந்த இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய மாதிரி. கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா இந்த ஃபுல் ஏரியாவும் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டர் நான் டிசைன் பண்ணுறேன்னா, ஒரு ஹெட்டரை ஒரு ரேக் மாதிரி, அது ஒரு ரோ, அதில் வந்து எத்தனை பார்ட்ஸாக பிரிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. மேக்ஸிமம் என்னென்னா இதோட சைஸ் வந்து 12 தான் இதில் கொடுக்க முடியும். நம்பர் பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. இது வந்து கிரிட் சிஸ்டம் வந்து 12 ஸ்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து நம்பர் வந்து 2, 3 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் சம் பண்ணி பார்த்தோம்னா 12 தான் இருக்கணும். அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடியது. ஸோ இந்த கோடை வேணால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஏரியாவில் வந்து நான் இந்த இடத்துல வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரீயூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட் ரோ. நம்ம வந்து ஹெட்டர் அப்படிங்கிறத வந்து அதாவது என்னென்னா ஜஸ்ட் டைட்டில் மட்டும் வைக்கிற மாதிரி ஆட் பண்ணிடுவோம்னு வச்சுக்குவோம். ஜஸ்ட்டு இந்த வெல்கம் இதெல்லாம் இங்கே வேண்டாம். இதை நேரடியாக எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா, வெல்கம் டு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட்டு இப்படி ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு இந்த ஃபஸ்ட்டு ரோ அப்படிங்கிறது ஒரு ஹெட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஹெட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹெட்டர். சரி, அடுத்து வந்து ஹெட்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ஒரு ரோ முடிகிற இடம் பார்த்தோம்னா இந்த இடத்துல முடியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெட்டருக்கு அப்புறம் வந்து நாம் ஒரு பாடி. ஓகேங்களா? சரி, தென் ஃபூட்டர். ஸோ இந்த பாடி அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, ஜஸ்ட் இந்த கோடை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடில் போய்ட்டு மறுபடியும் இதே ரோவை நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த கண்டெய்னர் அப்படிங்கிறத விட்டுறேன். ஸோ விட்டுட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து பாடி. ஓகேங்களா? ஸோ இது பாடியில் நான் ஃபஸ்ட் ஏரியாவை நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட மெனு பார் டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஏரியா வந்து மெனு டிசைன் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். இந்த 3வது ஏரியாவை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா வந்து அதாவது நம்மளுடைய பேஜ் லோட் பண்ணக்கூடிய ஏரியாவை நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய வேறு பேஜஸ்லாம் லோட் பண்ணுறதுக்கான ஏரியாவை இதை நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த ஏரியாவை மெனு ஆட் பண்ணுறதுக்காக வச்சிட்றேன். ஸோ இந்த மெனு ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவை நான் விட்டுறேன். ஸோ விட்டுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இப்படி இருக்கட்டும். தென் ஃபூட்டர் வேணும்னா இன்னொரு ரோ வேணும். ஸோ அகெயின் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபூட்டரில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஏரியா மட்டும் வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபூட்டருக்கான ஏரியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு
ஒரு சின்ன சின்ன ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கட்டும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு கண்டெய்னர், ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு ஹெட்டர் இருக்குது, பாடி இருக்குது, தென் ஃபைனலாக வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபூட்டருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஃபூட்டர் அப்படின்னு நான் என்ன சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்குது. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லோட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அப்ளிகேஷனில் ஹோம் அப்படிங்கிற பேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கோடு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பின்னாடி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்குன்னு இது நமக்கு வேண்டாம். தேவைன்னா நமக்கு அந்த ஃபைலை நம்ம அங்கங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்குன்னு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கோடை வேணால் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். தேவைன்னா பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து ஹோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த ஹோமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜை நம்ம கால் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் பேஜை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ இந்த இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கோடு தான் நம்ம வந்து அதாவது HTML பேஜை கால் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ ஃபைல் நேம் மட்டும் நம்ம மாற்றிடுவோம். என்னென்னு மாற்றிடுவோம், index.html அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவோம். ஸோ இது மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய இண்டெக்ஸ் பேஜ். இப்போ இந்த பேஜ் வந்து நமக்கு கால் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ கச்சாமச்சான் இருக்குது, எது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னே நமக்கு புரியலை. வெல்கம் டு ஃப்ளாஸ்க்குன்னு இருக்குது, இங்கே ஏதோ அப்ளிகேஷன் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ போய் இதை அலைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா இது வந்து 12 மேக்ஸிமம் ஹெட்டர் வந்து 12 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நமக்கு தேவையான இங்கே வந்து ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், தேவையான கிளாஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் அப்படிங்கிற கிளாஸ்க்கு பேக்ரவுண்ட் கலர், ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட், எல்லாம் இந்த மாதிரி கலர் கொடுத்துருவோம். ஸோ இப்படி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறத நான் எங்கே போய் ஆட் பண்ணிக்கிறேன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் போய் ஆட் பண்ணிடுறேன். கிளாஸ் ஆல்ரெடி ரோன்னு ஒன்று இருக்குது. ஸோ உள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டர் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம், டாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஹெட்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணுவோம்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் ஆட் ஆகிருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் இது வந்து ஃபுல் வித், இதுதான் கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு பதிலாக நான் இப்படி கண்டெய்னர் அப்படின்னு ரிமூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து பேஜ் வந்து சென்டராக வரும், சென்டர் பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வரும். ஸோ வேணும் நம்ம இப்படியே பண்ணி பார்ப்போம், பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நான் வேணால் இங்கே கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஏரியா டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே. ஸோ இப்போ இந்த மெனு வரணும், இந்த கண்டென்ட் லோட் பண்ண ஏரியா நமக்கு வரணும். கரெக்டு தானே? ஸோ அதுக்காக இப்போ நான் மெனுனா இந்த ஒரு ஏரியா நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்து நான் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதோட கிளாஸ் என்ன அப்படின்னா லிஸ்ட் குரூப். ஓகேங்களா? ஸோ இதோட கிளாஸ் வந்து லிஸ்ட் குரூப். இது வந்து லிஸ்ட் குரூப் ஐட்டம். ஸோ இது வந்து இதோட கிளாஸ் வந்து அந்த லிஸ்ட் குரூப்போட லிஸ்ட் குரூப் ஐட்டம். ஸோ இதுதான் இந்த கிளாஸ். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து இப்படி வந்து நான் டிசைன் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த லிஸ்ட் குரூப் ஐட்டமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறோம். நம்ம எதுக்காக இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதன் மூலமாக தான் நம்ம வந்து லிங்க் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஹைஃபர் லிங்க் டேக் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இங்கே வந்து ஆட் பண்ணிடுறேன்.
ஸோ இங்கே வந்து இதை ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இதை வேணால் நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த ஏரியா வந்து டிசைனிங்க்கான வீடியோவை இதை வச்சுக்கலாம். அப்புறம் டிஃப்ரெண்ட் பேஜஸை லோட் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இது வந்து ஹோம் பேஜ். ஓகேங்களா, ஹோம் பேஜ்னால் நம்ம எப்படி URL கொடுப்போம், ஸோ இந்த இடத்துல ஸ்லாஷ் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணுவோம்னா சில டிஃப்ரெண்ட் URLs நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேஜஸ் அப்படின்னு நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேஜஸ் அப்படின்னா இந்த ஹோமில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்லாஷ் $. இப்போ பேஜஸ் அப்படிங்கிறது இது வந்து என்ன பேஜஸ்னால் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு பேஜை நமக்கு வந்து கால் பண்ணுறோம்னு வச்சுக்கோம். தென் இன்னொரு பேஜ் வந்து என்ன கால் பண்ணுறோம், பேஜஸ் which is equal to login அப்படின்னு ஒரு பேஜ் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். தென் இங்கே இன்னொரு பேஜ் வச்சுக்கிறோம், என்னென்னா ஸ்லாஷ். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் அதாவது ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்து பேஜஸ் which is equal to லாகின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் பேஜ்னா அபவுட் பேஜ் கால் பண்ணிக்கிற வேண்டியதான். டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லாகின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த பேஜஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேஜஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் நம்ம ஒரு ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த பேஜை கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி டேட்டா வந்துருக்குது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்படி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஏரியாவில் வந்துருக்குது. தென் இப்போ வந்து ஆங்கர் டேக்கில் ஹோம்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் கொடுக்குறேன், ரெஜிஸ்டர். இங்கே வந்து இந்த ஆங்கர் டேக்குக்கு உள்ள இந்த இடத்துக்கிட்ட லாகின் அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், அபவுட் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன். தென் இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெசேஜை நான் இங்கே வந்து கொடுத்துருக்குறேன். இது கொடுத்துட்டோன்னா நமக்கு என்ன ஆகுனா, ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து நமக்கு டிசைன் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மெனு அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம், இதை நம்ம கொடுத்துறோம். ஓகே, ஸோ இந்த டிவிஷனுக்கு வேணால் பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் நம்ம வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணலாம். என்னென்னு க்ரியேட் பண்ணலாம், டாட் மெனு அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஜஸ்ட் ஹாட் பிங்க் அந்த மாதிரி ஏதோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், மெனு அப்படிங்கிறத அங்கே போய் அசைன் பண்ண போகிறேன். இதோட கிளாஸில் வந்து மெனு அப்படிங்கிற நேமில் அசைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வில் சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாட் பிங்க் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹோம் கிளிக் பண்ணால் அந்த பேஜ் தான். ஓகேங்களா, ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு வந்து கீ வேல்யூ மாறும். ஸோ லாகின் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து லாகின் வரும். அபவுட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அபவுட்டு. தென் ஸ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸு. நம்ம அதே மாதிரி ஃபூட்டர் வேணும்னா ஜஸ்ட்டு ஹெடரை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஃபூட்டர் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து ஃபூட்டருக்கான ஜஸ்ட்டு சேஞ்சஸ் என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டால் போதும். இது ஒரு சிம்பிள் டேஷ்போர்ட் கிளாஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஃபூட்டர், இது இங்கே வந்து அதுக்கான டிசைனிங் என்னவோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இட்ஸ் இப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பக்காவாக ஒரு சிம்பிள் லேஅவுட் மாதிரி கிடச்சிடும். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு உள்ளே வரணும். ஸோ இதில் வந்து கிளாஸ் க்ளோஸ் ஆகலை, அந்த ஐ திங்க் க்ளோஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ வில் செக். ஓகே, க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா நமக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் நமக்கு வந்து டிவிஷன். இந்த டிவிஷன் இதோட க்ளோஸ் ஆகுது. தென் இந்த நெக்ஸ்ட் டிவிஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே. ஓகே, ஸோ இந்த மெனு அப்படிங்கிறது இதோட ஸ்டார்ட் ஆகுது. இந்த டிவிஷன் இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ ஒன் மோர் டிவிஷன் இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி கேன் செக். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா கரெக்டாக ட்ராக் பண்ணி வந்தோம்னா நமக்கு தேவையான அந்த பேஜஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இது நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஏரியாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாகின் அப்படிங்கிற பேஜை வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லாஷ் ரெஜிஸ்டர், இப்போ வந்து ஸ்லாஷ் ஸ்போர்ட்ஸ்னு அது இப்போ வந்து நமக்கு என்னென்னா பேஜஸ்
ஆனால் பேஜ் ஈக்குவல் டு ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான். ஸ்போர்ட்ஸ் இல்லை பேஜ் ஈக்குவல் டு. இப்போ நான் அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஆர்எல்லை பேஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் பேஜெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து இந்த டேஷ்போர்டு டிசைனிங் பேஜாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பேஜில் வந்து இந்த டேஷ்போர்டுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸை எப்படி உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.